District Court Requirement Office Assistant போஸ்டிங்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்குறீங்க. இதில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஜென்ரல் டர்ன் அப்புறம் அதில் உள்ள ரிசர்வேஷன் அடுத்தடுத்து பார்க்குறீங்க. பிஎஸ்டிஎம் உள்ளவங்க, டிஸ்ட்ரிபியூட் விடோ இருக்கிறவங்க, ப்ரியாரிட்டி உள்ளவங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸுக்கு எவ்வளோ கரண்ட் வேக்கன்சி, பேக்லாக் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, மொத்தமாக டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறீங்க. இப்போ இதில் ஒருத்தவங்களை அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜரை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது பணி நியமன நடைமுறை தொடர்பான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் யார் ஹையஸ்ட் டாப் மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த மார்க் உள்ள பர்சன், அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, அதை பற்றி அவங்க கவலை இல்லை. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, அந்த கேண்டிடேட் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஹையஸ்ட் டாப் மார்க் எடுத்திருக்காளா அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்கள கொண்டு இந்த ஜென்ரல் டர்ன், ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு அவங்கள ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் காமனாக இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் ஃபில் பண்ணுவாங்க. இதில் மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குது? ஜென்ரல் டர்னில் 2 வேகன்சி இருக்குது, ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம்மில் 2 வேகன்சி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1:3 ரேஷியோவில் ஆளை கூப்பிட்றாங்களா இல்லை 1:2 ரேஷியோவில் ஆளை கூப்பிட்றாங்களான்னு தெரியலை. இந்த 2 மெத்தட் ஆஃப் ரேஷியோவில் எந்த ரேஷியோவில் வேணுமாலும் கூப்பிடலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 1:2 ரேஷியோவில் கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ ஜென்ரல் டர்னில் ஒரு 4 பேர்த்த கூப்பிடணுமா? ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 4 பேரை கூப்பிடணும். ஜென்ரல் டர்னில் அதாவது ஜிடியில் ஃபஸ்ட்டு 4 பேரை பார்த்தீங்கன்னா டாப் ஹையஸ்ட் மார்க். இப்போ நீங்கள் பார்க்குறது மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான், ஸ்க்ரீன்ஷாட்லாம் காமிச்சு பேசுகிறேன். மதுரை டிஸ்ட்ரிக்டில் இந்த டாப் ஹையஸ்ட் 4 மார்க்கை கூப்பிட்றாங்கன்னா 97, 96, 95, 94 இந்த 4 பேரை கூப்பிட்றாங்க. ஒருவேளை இதில் 96 சொல்லி 2 பேர் சேம் மார்க் எடுத்திருந்தா, ஓகேங்களா, அப்படி எடுத்திருந்தாங்கன்னா கூடுதலாக ஒருத்தரை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 95 சேம் மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களே 95 சேம் மார்க் எடுத்தவங்களே கூப்பிடுவாங்க. அடிஷ்னலாக இன்னொரு கூடுதலாக ஒருத்தரை கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி உங்களை பேசி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அது உங்கள் அப்பாட்ட அதை பற்றி தெரியும் உங்களுக்கு. கட் ஆஃப் எப்படி இங்கே ஃபிக்ஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இது எப்படி பணி நியமனம் பண்ணுறாங்க, அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோவில். இப்போ இந்த 4 பேரை கூப்பிட்றாங்க. இல்லை டாட் போட்டு காமிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு 2 பேரை செலக்ட் ஆகுறாங்க வச்சுக்கிடுவோமே. அடுத்த 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 95, 94 எடுத்தவங்க, அவங்க ரிஜெக்ட் ஆகிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜென்ரல் டர்னில் 2 பேர் ரிஜெக்ட் ஆகாமல் அடுத்து ஜென்ரல் டர்னில் ரிசர்வேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ரிசர்வேஷன் சீட்டு, அதில் அவங்கள அப்பாயிண்ட் பண்ண பார்ப்பாங்க. அங்கே அவங்க மார்க்கை உள்ளே கொண்டு போவாங்க. அப்படி அங்கேயும் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்து கம்யூனிட்டி அதுக்குள்ளே போவாங்க. ஸோ அதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து ஜிடியில் பிஎஸ்டிஎம் 1:2 ரேஷியோ படி 2 வேக்கன்சி இருக்குது, 4 பேரை கூப்பிடணும். இதில் பார்த்தீங்கன்னா 95, 94, 93, 92 இப்படி 4 பேரை கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? இப்படி கூப்பிடும் போது இதில் 2 பேர் தான் ஃபைனலாக செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 2 பேரில் கடைசி மார்க்கு 94 பக்கத்தில் டாட்டா போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இப்படி கட் பண்ணுறாங்க. இப்படி கட் பண்ணுறது பேர் தான் கட் ஆஃப். அப்போ ஜிடி பிஎஸ்டிஎம்மில் 94 அப்படின்றது கட் ஆஃப் அமையுது. ஓகேங்களா? அதே மாதிரி மேலே பாருங்கள், ஜிடியில் 96 பக்கம் டாட்டா போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஏன்னா 2 பேரை செலக்ட் பண்ணி முடிக்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த போஸ்டிங் அப்படின்னா அந்த இடத்துல கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது பேர் தான் கட் ஆஃப். அப்போ ஜிடியில் 96ன்றது கட் ஆஃப், ஜிடி பிஎஸ்டிஎம்முக்கு 94 அப்படின்றது கட் ஆஃப். இப்போ எப்படி கட் ஆஃப் பார்க்குறாங்க புரியுதா? இதுலேயும் பாருங்கள், நான் மேலே அந்த ஜிடியில் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அந்த பேலன்ஸ் 2 பேரை சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 95, 94 எடுத்தவங்களை 95 மதிப்பெண் எடுத்தவர் அவர் பிஎஸ்டிஎம்மாக இருக்கார். அவர் ஒரு ஜென்ரல் டர்ன் பொது பிரிவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அவர்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது. ஆனால் 94 மார்க் எடுத்தவர்கிட்ட பிஎஸ்டிஎம் கிடையாது. அப்படி வச்சுக்கிடுவோம். அப்படி இருக்குது அப்படின்னா அப்போ 95 எடுத்தவங்கள இங்கே கொண்டு உட்கார வச்சுருவாங்க. ஜிடி பிஎஸ்டிஎம்மில் அங்கே ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஹையஸ்ட் மார்க் ஜிடி பிஎஸ்டிஎம்மில் யார் இப்படி பார்த்து கூப்பிடுவாங்க. அப்போ 94, 93, 92 அவங்கள கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. அடுத்து ஜிடி விமனில் 3 வேக்கன்சி இருக்குது. அப்போ 6 பேர்த்த கூப்பிடணும் 1:2 ரேஷியோ எப்படி பார்த்தோம்னா. ஜிடி விமனில் 94 மதிப்பெண் அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேயே ஹையஸ்ட் மார்க்கு. அப்படி ஹையஸ்ட் டாப் மார்க் பார்க்கும்போது அதுக்கப்புறம் அடுத்த மார்க் யார் 93, அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் மார்க்காக 89 இவங்களை கூப்பிடுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 3 பேர் தான் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அப்போ லாஸ்ட்டாக யார் செலக்ட் ஆகுறாங்க 92 மதிப்பெண். அப்போ அதனால் ஒரு கேப்பு கட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் கட் ஆஃப். இந்த 6 பேர்லேயுமே ஃபஸ்ட்டு 94 மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அவங்க யாருன்னா ஜென்ரல் டர்னில் கடைசி ஒரு நபருக்கு அவர்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க ஒரு விமனாக இருக்காங்க அப்படின்னா அப்போ ஜென்ரல் டர்ன் விமன் எடுக்கும் போது அவங்களுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஜென்ரல் டர்னில் அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆக மாட்டாங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் விமன்
டேர்னு, டெஸ்டிடியூட் விடோ, ப்ரியாரிட்டி, ஜென்ரல் டேர்னுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ரிசர்வேஷனில் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லுகிறேன். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டேர்னில் விமன், டெஸ்டிடியூட் விடோ அதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அப்புறம் ஜென்ரல் டேர்னில் டீஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் பர்சன் ஒரு விமனாக இருக்கணும், கண்டிப்பாக விமனாக இருக்கணும்னு சொல்லும் போது அங்கேயுமே ஒரு வேக்கன்சி இருக்குது. அப்புறம் ஜிடியில் பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் அதுலேயும் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஆல்ரெடி இப்போ நீங்கள் பார்க்குறது பேக்லாக் வேகன்சியாக இருந்தால் டோட்டல் வேகன்சியில் ஒரு வேகன்சியாக வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, மதுரை ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேகன்சிக்கும் 2 பேரை கூப்பிடணுமா? இப்போ மதுரையில் ஜென்ரல் டேர்ன் டெஸ்டிடியூட் விடோவில் வந்து 85 மார்க்கு 84 மார்க் 2 பேர் ஹையஸ்ட் மார்க் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் இந்த மற்ற அதர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்னில் 2 இது பிஎல்வி, டிஹெச்எஃப்னு சொல்லி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 57, 48 மார்க்கு, அப்புறம் 69 மார்க், 54 மார்க்கு. ஸோ இப்படிலாம் இந்த பர்சன்ஸை வந்து கூப்பிட்றாங்க. அடுத்து லாஸ்ட்டாக ஜென்ரல் டேர்ன்லேயே ப்ரியாரிட்டி அப்படின்ற ஒரு 2 வேக்கன்சி இருக்குது. அதில் 4 பேர்த்த கூப்பிட்றாங்க வச்சுக்கிடுவோம். டிஸ்ட்ரிக்ட்லேயே டாப் மார்க்கு 93, 89, 88, 87 இப்படி மார்க் எடுத்திருக்காங்க வச்சுக்கிடுவோமே. இவங்கள தான் ஜிடி ப்ரியாரிட்டியில் 4 பேர்த்த கூப்பிட்றாங்கன்னா இப்போ இங்கே கட் ஆஃப் என்னவாக இருக்கும்? இந்த ஜிடி ப்ரியாரிட்டிக்கு மதுரை டிஸ்ட்ரிக்டில் 89ன்றது கட் ஆஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் ஆள் செலக்ட் பண்ணிடுறாங்க வச்சுக்கோங்க, மற்ற 2 பேரை வந்து ஒரு வெயிட்டிங் ரிஜெக்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க வச்சுக்கோமே. அப்போ வந்து நான் டாட்டா போட்டு காமிக்கல, அதனால சொல்கிறேன். அப்போ 89 அப்படின்றது ஒரு கட் ஆஃபாக ஃபிக்ஸ் ஆகுது இந்த ஜிடி ப்ரியாரிட்டிக்கு. பட் ஜிடி ப்ரியாரிட்டியில் இந்த செலக்ட் ஆகிற இந்த 2 பேர் யார் தெரியுமா? அப்படியே மேலே பாருங்கள் பார்க்கலாம். ஜிடி பிஎஸ்டிஎம்மில் ஒருத்தர் அப்படியே 93, 92 மார்க் எடுத்தவங்க ரிஜெக்ஷன் மாதிரி ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படி சொன்னோம் பார்த்தீங்களா? அதில் 93 மார்க் எடுத்தவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது. பிஎஸ்டிஎம் போக ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா P1, அதாவது அப்பா அம்மா 2 பேருமே இல்லை, ஆசிரமத்தில் படித்த வளர்ந்து அந்த மாதிரி P1 சர்டிஃபிகேட் இருக்குது வச்சுருக்காரு வச்சுக்கிறோமே. அப்போ அவருக்கு இந்த இடத்துல வாய்ப்பு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜென்ரல் டேர்னில் சீட்டு கிடைக்கலனா கூட இந்த மாதிரி ரிசர்வேஷனில் கிடைக்கலனா கூட அந்த ஜென்ரல் டேர்ன் ரிசர்வேஷனுக்குள்ளேயே கண்டிப்பாக ஒரு சீட் அலாட் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 89 மார்க் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்னில் விமனில் லாஸ்ட்டாக ஒருத்தவங்க 89 மார்க் எடுத்தவங்க, அவங்கக்கிட்டையும் ப்ரியாரிட்டி இருக்குது. மற்ற 90 மார்க் எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஜிடி விமனில், அந்த மற்ற 2 பேர் ஜிடி விமன்லையே அவங்கக்கிட்ட ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் இல்லை. இந்த 89 மார்க் எடுத்தவட்ட மட்டும் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுனால இந்த ஜிடி ப்ரியாரிட்டியில் அவருக்கு ஒரு முன்னுரிமை மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு அப்படின்றது இந்த இடத்துல வழங்கப்படுகிறது. இப்போ எல்லாத்துக்குமே ஜாப் கிடச்சிருக்கு. யார் யாருக்கு ஜாப் கிடைக்கல அப்படியே மேப் மாதிரி மார்க் பண்ணி காமிச்சிருக்கீங்க பாருங்கள். பிஎஸ்டிஎம்மில் ஒரு ஆள், விமனில் 2 பேர், ப்ரியாரிட்டியில் 2 பேர், இவங்க எல்லாமே ஜென்ரல் டேர்ன் தான். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிடிலையும் வாய்ப்பு கிடைக்கல, ஜென்ரல் டேர்ன் இந்த மாதிரி பிஎஸ்டிஎம், ப்ரியாரிட்டி, விமன் இந்த மாதிரி கோட்டா, டிஸ்ட்ரிக்ட் விடோ இந்த மாதிரி ரிசர்வேஷனில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களாம் என்னென்ன கம்யூனிட்டியும் பார்ப்பாங்க. பிசியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், ஏதாவது கம்யூனிட்டியாக இருக்கலாம். அடுத்து அந்த கம்யூனிட்டியில் உங்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற மாதிரி அங்கே வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த இப்போ பாருங்களேன், இப்போ ஜிடி பிஎஸ்டிஎம் வந்து 92 மார்க் இருக்காரு பார்த்தீங்களா, மார்க் பண்ணி காமிச்சிருக்கீங்க பாருங்கள். அவர் பிசி கம்யூனிட்டி அப்படின்னா பிசி கம்யூனிட்டியில் நார்மலாக அங்கே ஒரு வாய்ப்பு, அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா பிசியிலே ரிசர்வேஷன் இருக்கும்ல, இந்த விமனு, டிஸ்ட்ரிக்ட் விடோ, பிஎஸ்டிஎம், ப்ரியாரிட்டி இல்லை நான் ப்ரியாரிட்டி இந்த மாதிரி ரிசர்வேஷன் அதுக்குள்ளே அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எப்படியும் மோஸ்ட் ப்ராபப்ளி மேக்ஸிமம் ஜென்ரல் டேர்னில் போகிற எல்லாத்துக்குமே ஜாப் கிடச்சிரும் அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது.